ஆழ்ந்து கேளுங்கள். மூன்றாவது சத்தியம், இந்த உலகம், பிரபஞ்சம் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கும் உங்களுடைய வைப்ரேஷனுக்கும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுமே தவிர நீங்க மனசுல நினைக்கிற எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. மனசுல கைலாசத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, ஆனா உங்க ஃப்ரீக்குவன்சி, நீங்க எமிட் பண்ற ஃப்ரீக்குவன்சி, உங்களுடைய வைப்ரேஷன் கைலாசத்துக்கு உரியதாக, உடையதாக, கைலாசத்தோடு இணைந்ததாக, கைலாசம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கானதாக இல்லாமல் இருந்தால், நானே நீங்க வரணும்னு எவ்வளவு பாடுபட்டாலும் நடுவுல எவனாவது ஏதாவது ஒண்ணு வந்து குறுக்கு சால் ஒட்டி டிலே ஆகிட்டே போகுது. இப்ப நான் சொல்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்படி கான்ஷியஸ் வைப்ரேஷன், கான்ஷியஸ் ஃப்ரீக்குவன்சி, கான்ஷியஸ் எனர்ஜெட்டிக் சிக்னல்ல பரமானுபூதி நமக்கு வெளிப்படுற மாதிரி அலைன் பண்றது அப்படின்றத சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருமே பெரும்பாலானவங்க ஃபோர்ஸ் பண்ணி, ப்ரெஷர் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஏதாவது அடைஞ்சிட முடியும்னு கற்பனை பண்றோம். கிடையாது. நீ லைஃபை நோக்கி ப்ரெஷர் பண்ணா லைஃப் புஷ் பேக் பண்ணுவோம். தேடுவது கிடைக்காது. நீ தகுதி உடையவன், எதுக்கு நீ தகுதி உடையவன் நீ ஆழமா புரிஞ்சுக்கிறியோ அது கிடைக்கும். சாட்சியை சாட்சியாக நீ பார்க்க பார்க்க, உனக்குள்ளே பார்ப்பானை நீ பார்க்க பார்க்க, பார்ப்பவனை பார்க்க பார்க்க, உன்னுள் இருந்துதான் இது மொத்தமுமே வெளிப்படுகின்றது என்று புரியும் பொழுது, எதையுமே அடையாவும் வாழாவும் பேராவும் தகுதி உனக்குள் மலருவதனாலே நீ தேடுவது உன்னை தேடி வரும். அந்த தகுதியை மலரச் செய்யாமல் எதை தேடினாலும் நீ தேடுவது ஓடும்.